இம்முறை இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ள வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்கின்றனர் ஒரு தரப்பினர். தேர்தலை முற்றுமுழுதாக தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்கின்றனர் ஒரு தரப்பினர். அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு மட்டும்தான் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்றனர் இன்னும் ஒரு தரப்பினர். ஆகவே தமிழ் மக்களிடம் வாக்கு பலம் சேர்ப்பதற்காக வந்திருப்பவர்களும் சரி, தேர்தலை புறக்கணிக்கும்படி கூறியவர்களும் சரி, இவர்களில் எவருமே தமிழ் மக்களின் நலன் சார்ந்து செயற்படுபவர்கள் அல்ல என்பதனை தமிழ் மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் நேர்மையான அரசியல்வாதிகள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்களாவர். தங்களது சுயலாப அரசியலுக்காக நேரத்திற்கு நேரம் தங்களை மாற்றிக்கொள்பவர்கள்தான் மக்களிடம் வாக்கு பலம் கேட்டு மேடை மேடையாக ஊளையிட்டு திரிகின்ற இந்த அரசியல்வாதிகள். இவர்களை நம்புவதனூடாக தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கவிடமும் சஜித் பிரேமதாசவிடமும் அனுரகுமார திசாநாயக்கவிடமும் புலத்திலிருந்து ஒரு கூட்டத்திடமும் பணத்தை வாங்கிவிட்டு தமிழ் மக்களிடம் வாக்கு பிச்சை கேட்டு வருகிறார்கள். இவர்கள் என்ன முகத்தோடு மக்களிடம் வாக்கு கேட்கிறார்கள்? இந்த சூடு சொர்ணையற்ற அரசியல்வாதிகள். போலி வேடம் தரித்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் சிங்கள தேசியவாதிகளுக்கு சோரம் போன கூட்டத்திற்கும் தமிழ் மக்கள் பாடம் புகட்ட வேண்டிய பொன்னான தருணம் இது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் அபிவிருத்தி என்பார்கள், உரிமை என்பார்கள், தன்னாட்சி என்பார்கள், சுயநிர்ணயம் என்பார்கள், ஒன்றுபட்ட நாடு என்பார்கள், ஒரே நாட்டு மக்கள் என்பார்கள். இவை அனைத்துமே சோதனை செய்யப்பட்ட ஒரு போலி நாடக அரங்கேற்றம் மட்டும்தான். இதனால் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. கடைகளை கொளுத்தி மக்களை வெட்டி கொண்டு கப்பலா இங்க வந்து இறங்கின சார். அது எங்கட சில மறந்து போச்சு, சில பேருக்கு தெரியாது, எங்கட பிள்ளைகளுக்கு வருங்கால சந்தடிக்காதான் தெரியாது. அதே மாதிரி மூல கலவரத்துல எங்க தமிழர் பஸ்ல போனாங்களோ அந்த இடமெல்லாம் வெட்டுறாங்க, கொத்துறாங்க, தெருவா பணங்கள் கிடந்தது. அதையும் நாங்கள் மறந்துட்டோம். அன்றைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா நின்று எங்கட பிரச்சனை எழுதி கொடுத்துட்டு பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்திருந்தால் எங்கட பிரச்சனை தீர்ந்திருக்கும். இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு அமலமான நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனால் தங்களது வாக்குரிமையை யாருக்கு வழங்க வேண்டும் என தீர்மானிப்பது அரசியல்வாதிகள் அல்ல. அது ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரம். இனப்பிரச்சினைக்கு உள்நாட்டு தீர்வு கிடையாது. அப்படி என்றால் அனைத்துலக தீர்வுதான் உண்டு என்று சொன்னால் அனைத்துலகத்தில் நண்பர்களை திரட்ட வேண்டும், அனைத்துலகத்தில் அலையன்ஸை உருவாக்க வேண்டும். எனவே அனைத்துலகத்தை திரட்டுவது என்று சொன்னால் முதலில் தமிழ் மக்கள் தங்களை திரட்ட வேண்டும். எனவே தமிழ் மக்கள் எவரையும் நம்பாது தாங்கள் விரும்பியவருக்கு சிந்தித்து வாக்களிப்பதே சால பொருத்தமானதாகும். இதே நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் சொல்கிறார் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்குமாறு. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சொல்கிறார் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு. இலங்கை தமிழரசு கட்சியின் இடைக்கால தலைவர் மாவை சேனாதிராஜா அங்குமிங்கும் மரந்தாவிக் கொண்டிருக்கிறார். மத்திய குழுவிலே கடந்த 1ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன். காரணம், நான் அந்த நேரம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன். 6ஆம் தேதி நான் திரும்புவேன், 7ஆம் தேதி வரையும் கூட்டங்கள் எதையும் வைக்க வேண்டாம், அப்படி கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார். 26ஆம் தேதி நான் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய பொழுதும் சொன்னார், தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று. அவையற்றையெல்லாம் தாண்டி கடந்த 2024 8-18ஆம் தேதி மத்திய குழு கூட்டத்திலே 6 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில்
மத்திய குழுவில் அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள். எடுத்த பிற்பாடும் நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன், இது ஒரு கூறுணர்வற்ற தெளிவற்ற ஒரு முடிவு. ஆகவே இதனை நான் எதிர்க்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சி, தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன். அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன். இந்த மேடை அரங்கேற்றங்கள் மக்களுக்கு நன்கு புரிகிறதா? ஒவ்வொருவரும் தங்களது கொள்கையை முன்னிறுத்தி காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கு பின்னும் வெவ்வேறு நிரட்சி நிரல்கள் இருப்பதென்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களோ அல்லது தமிழ் மக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நேர்மையான தலைவர்கள் என்றோ எவருமே கிடையாது. எனவே தமிழ் மக்கள் இனிமேலும் ஏமாறாமல் தீர்க்கமான முடிவெடுக்க வேண்டியது அவரவர் கைகளில் உண்டோ.